புதிதாய் பூத்த இந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது indiashopping.com வழங்கும் நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. விதைக்குள் இருந்தால் வெளியேறாது ஆலமரம், உன்னுள்ளே உறங்கி கிடந்தால் வெளியேறாது உன் திறம். திடமான முடிவெடு, கடின உழைப்பை காணிக்கையாக்கு, உன்னுடைய எதிர்காலம் வசந்த காலமாய் உனக்காக காத்து கொண்டிருக்கும். அப்படிப்பட்ட சிறப்பான வாழ்க்கையை நீங்கள் வாழ்வதற்கான வழிகளை உங்களுக்கு வகுத்து தருவதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சிறப்பம்சமே. நம்ம நிகழ்ச்சியில் இன்னைக்கு ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காக இங்க வருகை தந்திருக்காங்க ஜோதிடர் திருமதி ஜெயஸ்ரீ அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 044445969595. வணக்கம் மேடம். வணக்கம் மேம். மேடம், இப்ப எல்லாருக்குமே பாத்தீங்கன்னாக்க வெளிநாட்டுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை மனதுக்குள்ள இருக்கும். குறிப்பா வந்து இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ், இந்த யங் ஜெனரேஷன்ல எல்லாரும் சொல்ல முடியாது, ஒரு முக்கால்வாசி பேருக்கு இந்த ஆசை இருக்கும் இல்லையா? ஆனா அதுலயும் ஒரு சிலருக்கு மட்டும்தான் இது வந்து சாத்தியமாகுது. எல்லாராலையும் வந்து கடல் கடந்து வெளிநாடுக்கு போகக்கூடிய ஒரு அதிர்ஷ்டம் வந்து கிடைக்க மாட்டேங்குது. இதற்கான காரணம் என்ன? குறிப்பா இதுக்குன்னு ஒரு ஜாதக அமைப்பு இருக்கணுமா? ஆமா, ஜாதக அமைப்புல வந்து குறிப்பா வெளிநாட்டு போவாங்களா இல்லையான்னு ஜாதகம் பார்த்தே சொல்லிடலாம். சில பேருக்கு என்ன பண்ணுவோம்னா, ஜாதகம் பார்க்கும்போது 4ஆம் பாவம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். 4ஆம் பாவம் ஸ்ட்ராங்காக இருந்தால் சொந்த ஊர், பிறந்த மனிதர்கள், அந்த இடத்துலையே சொந்த வீட்டில் இருந்தால் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. ஆனால் இப்போ வர மோஸ்ட் ஆஃப் த ஜாதகம் நாங்கள் பார்க்கறதுல சொந்த ஊரில் இருக்கிறத விட வெளியூருக்கு போகிறது, வெளிநாட்டில் இருக்கிறது, தெரியாத மக்களோட இருக்கிறது தான் நிறைய மக்கள் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க. ஸோ இப்போ அவங்க வந்து இப்போ ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கோம். நிறைய பேர் எங்கள்கிட்ட வரும்போது சொல்லுவாங்க, ஒர்க் பண்ணிட்டோம், வீசாலாம் உள்ளார போகிற மாதிரி இருக்குது, ஃபைனலாக அது ஏதோ கிளிக் ஆக மாட்டேங்குது, இல்லை எங்களுக்கு வந்து செலக்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. நாங்கள் என்ன சொல்லுவோம், வாங்க ஜாதகம் எடுத்துகிட்டு வாங்க, பரிகாரம் பண்ணுவோம். சந்திரன்லேருந்து 3ஆம் இடம், அதே மாதிரி லக்னத்துலேருந்து பார்ப்போம் எப்படி இருக்குது, தசாபுக்தி கோச்சாரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது பார்த்து நாங்கள் சொல்லும்போது அதுக்குரிய பரிகாரம் நீங்கள் பண்ணிக்கிட்டே வரும்போது உங்களுக்கு தெரியும், ஓகே இங்கே தான் போகணும், இப்படி தான் போகணும், இதுதான் பண்ணணும் அப்படின்ட்டு. அவங்களுக்கு பரிகாரம் பண்ண பண்ண ஃபஸ்ட்டு என்ன ஆகும்னா, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போகிறத அவங்க பார்ப்பாங்க, அவங்க டீம் மெம்பர்ஸு இல்லை டீம் லீடர்ஸ் அதை பற்றி பேசுகிறத கேட்பாங்க. அதை எங்களுக்கே தெரிஞ்சிடும், ஓ சார் இன்னும் கொஞ்ச நாள் சார் ட்ரிகர் அப்படியே உள்ளார போய்டும்ட்டு. ஸோ பரிகாரம் மூலமாக இதை கண்டிப்பாக ஒரு லெவலில் கிளியர் பண்ண முடியும். தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க மேடம். நேர இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம், நான் மயிலாடுதுறையிலேருந்து சாந்தகுமாரி பேசுகிறேன். சாந்தகுமாரிமா, சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எங்க பொண்ணுக்கு பையனுக்கு வேலையை பற்றி, பொண்ணுக்கு திருமணத்தை பற்றி கேட்க. ஓகே, உங்க மகளுடைய பெயர்? தீபிகா. டேட் ஆஃப் பர்த்? 1/3/89. பிறந்த நேரம்? புதன் இரவு 8:45. ராசி மற்றும் நட்சத்திரம் என்னமா? கேட்டை நட்சத்திரம், விருச்சிக ராசி, கன்னியாலக்கணம். ஓகே, திருமணம் குறித்து தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா மேடம்? இப்ப கணித்து சொல்வாங்க. வேலையை பத்தி ஒரு வார்த்தை சொல்லிருக்கீங்க. ஓகே, முதல்ல மகளுக்கான விளக்கங்கள் கேட்டுக்கலாமா மேடம்? இப்ப சொல்வாங்க, கேட்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து உங்க மகளுக்கு வந்து இப்ப வந்து இது ஜாதகம் எல்லாம் வர ஆரம்பிச்சிருக்குங்களா? வருதுங்க, அதுக்கு பொருத்தமா பாக்குற மாதிரி வரல. நீங்க வந்து ஃபர்ஸ்ட் கரெக்டா பொருத்தம் பார்க்குற ஜாதகம், பொருத்தம் பார்க்குற வந்து ஜோதிடரை நீங்க பார்க்கணும். நிறைய பேருக்கு இந்த ஜோதிடத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து பொருத்தம் பார்க்கறதே தெரியாது. நட்சத்திர பொருத்தம், ராசி பொருத்தம் பார்த்துட்டு பொருந்தலை. இப்போ என்ன சொல்லுவாங்க, சந்திரன்லேருந்து 6-8ல் ஜாதகம் இருக்குது, வேண்டாமா இது வேண்டாம் அப்படின்னு நீங்கள் 1000 ஜாதகம் எடுத்துகிட்டு வந்தாலும் உங்களுக்கு பொருந்தவே பொருந்தாது. அது கரெக்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 1-2 ஜாதகத்திலே உங்களுக்கு கிளியர் ஆகிடும். நீங்கள் வந்து இவங்களுக்கு வந்து குருக்கு வந்து விளக்கு வச்சுக்கிட்டே வரணும். குருக்கு விளக்கு வச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா எங்கேருந்து ஜாதகம் வரும், எப்படி வரும், யார் இதை முடிச்சு வைப்பாங்க அப்படிங்கிறது தெரியும். இவங்க எங்கேயாவது ஒரு வெளியூர் பயணம் மாதிரி எங்கேயாவது போக சொல்லுங்கள். பக்கத்தில் இருக்கிற ஒரு விதத்தில் வந்து நீங்கள் திருப்பதி போயிட்டு வாங்க. திருப்பதி போயிட்டு வரும்போது இது ட்ரிகர் ஆகும். இவங்க கல்யாணம் பண்ணிட்டு சொந்த ஊரில் சொந்த மக்களோடு இருக்க மாட்டாங்க. ஒன்று வெளியூர், ஒரு வெளிநாடு, அந்த மாதிரி போகிறதுக்குரிய வாய்ப்புகள் ஜாஸ்தி. அதனால அந்த மாதிரி பையனை பாருங்க, ஈஸியாக உங்களுக்கு கிளிக் ஆகிடும். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம், நான் ராமநாதபுரம் மாவட்டத்திலிருந்து செந்தூர் பாண்டியன் பேசுறேன். சொல்லுங்க சார், இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? என்னுடைய மனைவி மேடம். அவங்க பெயர்? அபிநயா. டேட் ஆஃப் பர்த்? 4/10/1990. பிறந்த நேரம்? 1:15 மணி. மதியமா இரவா சார்? மார்னிங் இரவு. ஓகே, ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன? மீன ராசி, உத்திரட்டாதி நட்சத்திரம், கடகலக்னம். சார் அந்த டேட் ஆஃப் இயர் சொல்லுங்க சார். 1990 மேடம். ஓகே, டைம் சொல்லுங்க சார் திருப்பி. 1:15 மேடம். ஓகே, மிட்நைட். ஓகே, என்ன சார் கேட்கணும்? அவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணிட்டு இருக்கான்.
கிடைக்குமா? அது கிடைச்சா எந்த டிபார்ட்மெண்ட்ல கிடைக்கும்? அந்த மாதிரி ஏதாவது சொல்ல முடியுமா? ஓ சார், இவங்க கவர்மெண்ட் ஜாப் வந்து ஃபஸ்ட்டு பார்க்கணுன்னா இருக்கிற இடத்துல விட்டு வெளியில் எங்கேயாவது கவர்மெண்ட் ஜாப் எடுத்துக்க சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வந்து உள்ளார வந்து பண்ண சொல்லுங்கள். இவங்களுக்கு வந்து நிறைய விஷயம் பிளான் பண்ண மாதிரி நடக்காது. ஏன்னா இவங்களுக்கு குரு கேது லக்னத்திலே இருக்குது. அதனால் கண்டிப்பாக நீங்கள் குருக்கு விளக்கு வச்சாதான் இவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் போக முடியுமா அப்படிங்கிறது தீர்வு வரும். ரெண்டாவது, இவங்க சொந்த ஊரில் இப்போ இருக்கிற ஊரில் இவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப் கிடைக்காது. இவங்க பக்கத்து ஊர் கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணுற மாதிரி இடத்துக்கு போனால் அது பரவாயில்ல அப்படின்னு இவங்களுக்கு நினச்சாங்கன்னா கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும். நிறைய ஸ்ட்ரகிள் இருக்கும். ஏதோ ஒரு காம்ப்ரமைஸில் தான் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும். நீங்கள் இவங்களுக்கு ராகு கேது பரிகாரம் நிறைய பண்ணாதான் வேலை, இவங்க எந்த லைனில் போகணும் எப்படிங்கிறது கிளாரிட்டியாக உங்களுக்கு தெரியுங்க சார். அழைப்பிற்கு நன்றி மேடம். இப்போ வந்து எக்ஸாம் டைம், எக்ஸாம் ஃபீவர் ஆரம்பிச்சாச்சு இல்லையா? சோ இந்த எக்ஸாம்ல வந்து சிறப்பான மதிப்பெண்கள் நல்லா வெற்றி பெறுவதற்கு என்ன பண்ணணும்? ஒரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் நம்ம பேசலாம் மேடம். ஃபர்ஸ்ட் வந்து பசங்க உட்கார்ந்து படிக்கவே மாட்டேன்றாங்க அப்படின்னு கவலைப்படுறவங்களுக்கு என்ன பரிகாரம் சொல்வீங்க? ஃபர்ஸ்ட் அவங்க உட்கார்ந்து படிக்க மாட்டேங்கிறாங்கன்னா நான் என்ன சொல்வேன், ஆசனத்தை தயார் பண்ணுங்க. எல்லா பேரண்ட்ஸுக்கும் வந்து பெட்ரூம்ல இல்லைன்னா வந்து சாப்பிட்ற டேபிள் அப்படி இருக்கக்கூடாது. எப்படி சாப்பிட்றதுக்கு டைனிங் டேபிளோ படிக்கிறதுக்கு ஒரு டேபிள், அது எந்த சின்னதாக இருந்தாலும் பெருசாக இருந்தாலும் அது படிப்பு தவிர்த்து வேறு எதுக்குமே யூஸ் பண்ணக்கூடாது. அது கரெக்டாக டிவி முன்னாடி வச்சுருப்பாங்க. இல்லை, அந்த ஆசனம் சரியாக அமையாட்டி எந்த பசங்களும் உட்காந்து படிக்க முடியாது. பிளெயின் டேக் ஆஃப் மாதிரி தான், உட்காந்தோம் படித்தோம் கிடுகிடுன்னு ஆரம்பித்தோன்னு. ரெண்டாவது, படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தட்சிணாமூர்த்திக்கோ இல்லை சரஸ்வதிக்கோ விளக்கு வச்சுட்டு கண்டிப்பாக அந்த சரஸ்வதி காயத்ரியோ இல்லை குரு காயத்ரியோ சொல்லிட்டு படிக்கணும். சில பேருக்கு போய் உட்கார்ந்த உடனே அப்படியே படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. சில பேருக்கு அவங்க படிக்கணும்னு நினைக்கிறதுக்கும் ஆரம்பிக்கிறதுக்கும் ஒரு 2 hours கேப் இருக்கும். அவங்களுக்கு ப்ரிப்பரேஷன்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு வந்து நிறைய பசங்களுக்கு வந்து அந்த எனர்ஜி இருக்காது படிக்கிறதுக்கு. அதுக்கு வந்து என்ன சொல்வோம்னா மைண்டு, அந்த அக்னி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காது. அதுக்கு தான் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, வாங்க வீட்லேயே வந்து நீங்கள் ஹோமம் கற்றுக்கலாம், மேதா சுக்தம் படிங்க, இல்லைன்னா சரஸ்வதி ஹோமம் பண்ணுங்க. இப்போ 10th 12th படிக்கணும், அந்த பசங்க அடுத்த லெவல் போகணும், தயவு செய்து சரஸ்வதி ஹோமம் பண்ணுங்க, மேதா சுக்த ஹோமம் பண்ணுங்க. அது உங்கள் ஹாரோஸ்கோப் பார்த்து நாங்கள் சொல்வோம். அப்போ மைண்டு கிளியர் ஆகும். மைண்டு கிளியர் ஆனாலே அவங்க படிக்கிறாங்க, ஞாபகம் வச்சுக்க முடியும், படிக்கிறாங்க புரியுது. இது நெக்ஸ்ட் பெரிய ப்ராப்ளம். ஒன்று உட்காந்து படிக்க மாட்டேங்கிறாங்க, படிச்சா ஞாபகம் இருக்க மாட்டேங்குது, படிச்சா வந்து அவங்க அங்க போய் மெமரியில ஹோல்ட் பண்ண முடியல. கண்டிப்பா மேடம், படிக்கிறதுங்கிறது எவ்வளவு முக்கியமான விஷயம், அதே மாதிரி திறம்பட எக்ஸிக்யூட் பண்றது முக்கியமான விஷயம் இல்லையா? தொடர்ந்து பேசுவோம். நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் சார், யார் பேசுறீங்க? ஹலோ வணக்கம் மேடம், சேலம் மாவட்டத்தில் பேசுறேன் மேடம். சொல்லுங்க சார், இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? என்னோட மனைவிங்க. அவங்க பெயர்? ஜெயந்தி. டேட் ஆஃப் பர்த்? 7ஆம் தேதி 2வது மாசம் 75 7/2/1975. பிறந்த நேரம்? விடிகாலை 4:05 AM. ஓகே. ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன சார்? தனுசு ராசி, தனுசு லக்னம், மூல நட்சத்திரம். ஓகே. என்ன சார் கேட்கணும் இன்னைக்கு உங்க மனைவிக்காக? அவங்க தனியார் துறையில ஜாப் செஞ்சுட்டு இருக்காங்க. சரிங்க. அவங்க அரசு வேலைக்கு முயற்சி பண்றாங்க. அரசு வேலை கிடைக்குமா இல்ல தனியார் துறையான்னு கேட்கணுங்க. கண்டிப்பா மேடம், இப்ப கணித்து சொல்வாங்க, கேட்கலாம். அரசு வேலை கிடைக்கிறதுக்கு நிறைய சாத்தியக்கூறுகள் இருக்குங்க சார். இப்ப தனியார் துறையில வந்து அவங்க என்ன டீச்சர் வாத்தியார் தொழில இருக்காங்களா? டீச்சிங் எஜுகேஷன் லைன்ல இருக்காங்க. டீச்சிங் லைன் சார். இவங்க பிரைவேட்ல இருந்தா நிறைய பணம் பண்ணுவாங்க. இது அரசுல வந்து அவங்களுக்கு வந்து பணம் கொஞ்சம் நிறைய டிராவல் இருக்குங்க சார் இவங்களுக்கு. ஏன்னா புதன் சுக்கிரன் சூரியன் 9ஆம் வீட்டில் இருக்க சனிலேருந்து நிறைய டிராவல் பண்ணி அவங்க பண்ணாங்கன்னா ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க ஒர்க்கில். அதனால நீங்கள் வேற இடமா பார்த்து நீங்கள் அரசு வேலை நீங்கள் தேடினீங்கன்னா ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ வணக்கம் மேடம். வணக்கம்மா, யார் பேசுறீங்க? ரம்யா பேசுறேன். ரம்யாமா, எங்க இருந்து கால் பண்றீங்க? மதுரையில இருந்து பேசுறோம் மேடம். சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக தான் கேட்கணும் மேடம். உங்க டேட் ஆஃப் பர்த்? 21/3/1986. பிறந்த நேரம்? நைட் 8 மணிக்கு மேடம். ஓகே. ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன? கடக ராசி, பூச நட்சத்திரம், துலாம் ராசி. ஓகே ரம்யாமா, என்ன கேட்கணும் இன்னைக்கு உங்களுக்காக? செகண்ட் மேரேஜ் பார்க்கறதுக்கும் எப்ப அமையும் பார்த்துட்டே இருக்கோம் அமையும். ஓகே மேம், இப்போ கணித்து சொல்வாங்க, கேட்கலாம். மேம், நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் பிளான் நிறைய விஷயம் பண்ணக்கூடாது. மகாலட்சுமிக்கும் நீங்கள் நிறைய பூஜை பண்ணணும். அப்போ தான் நீங்கள் நினைக்கிறது வந்து ஓரளவு நடக்கும். ஊர் இடம் மாற்றி பண்ண வேண்டியிருக்கும். உங்களுக்கு மக்கள் மாறுவாங்க, இடம் மாறுவாங்க, உங்களோட பர்சனாலிட்டி நிறைய மாறும். அப்போ வந்து அவங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும்.
உங்களுக்கு வந்து அப்போ தான் அந்த கல்யாணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே ட்ரிகர் ஆகும். நீங்கள் நிறைய கல்யாணத்துக்கு போயிட்டே வாங்க. அதே மாதிரி முருகருக்கு வந்து 5 விளக்கு வச்சுட்டே வாங்க. மகாலட்சுமி பூஜை தினமும் பண்ணணும். மகாலட்சுமி பூஜை பண்ண முடியாத பட்சத்தில் மகாலட்சுமிக்கு வந்து 5 அகல் மொச்சை போட்டு விளக்கேற்றிட்டே வாங்க. நீங்கள் பரிகாரம் பண்ண உங்கள் மைண்ட் வந்து ஃபஸ்ட்டு கிளியர் ஆகும். உங்களுக்கு வந்து எங்கேருந்து பையன் வந்தால் கரெக்டாக இருக்கும், யார் ஹெல்ப் பண்ணுவாங்க, இதெல்லாம் படிப்படியாக தெரியும். நிறைய பேருக்கு வந்து பரிகாரம் பண்ணும்போது என்ன நடக்கும், எப்படி நடக்கும், எங்ககிட்ட வந்து சொல்லும்போது நிறைய செலவு பண்ணிட்டோம், ஆனால் நாங்கள் எதுக்கு ஆரம்பித்தோமோ அதுக்கு தீர்வு வரல. கண்டிப்பாக நீங்கள் பரிகாரம் கரெக்டாக பண்ணுறீங்களா இல்லையா, பண்ணால் என்ன இம்பேக்ட் இருக்கும், நாங்கள் கிளாஸ் வச்சுருக்கோம், நீங்கள் வந்து கற்றுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு புரியும் நாங்கள் கரெக்டாக பரிகாரம் பண்ணுறோமா, பரிகாரம் பண்ணுறதுனால இம்பேக்ட் தெரியுதா, இம்பேக்ட் தெரியலையா அப்படின்னு நீங்களே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து பரிகார கிளாஸ் வச்சுருக்கோம். தயவு செய்து வாங்க, கற்றுக்கோங்க. அப்போ உங்களுக்கு அந்த ரிஷி ட்ரெடிஷன் உங்களுக்கு ஈஸியாக தெரியும். அழைப்பிற்கு நன்றி மேடம். நம்ம பேசும்போது படிப்பு நல்லா படிக்கிறதுக்கு பசங்க உட்காந்து அப்படிங்கும்போது நீங்க சொன்னீங்க மேதா சுக்தம் படிக்கலாம், தனியா ஒரு டேபிள் அதுக்குன்னு வச்சுக்கலாம், கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும்னு சொன்னீங்க. சரி, பசங்க நல்லா படிச்சிடுறாங்க மேடம், ஆனா அதுக்கு அடுத்த இம்பார்ட்டன்ட் ஸ்டேஜ் என்னன்னா எக்ஸிகியூஷன். போய் நல்லா எழுதணும். நல்லா தான் படிச்ச கொஸ்டின் பேப்பர் பார்த்தோன்னே அப்படியே பிளாங்கா இருக்கு, மறந்து போயிடுது அப்படின்னு நிறைய குழந்தைகள் சொல்றாங்க இல்லையா, இதற்கான தீர்வு என்ன இருக்கு? இது வந்து கண்டிப்பா ஜாதகம் பார்த்தாதாம்மா சொல்ல முடியும். சில பேருக்கு வந்து நாங்க பார்க்கும்போதே சொல்லிடுவோம், இவங்களால படிக்க முடியாது, படிச்ச படிப்பு ரொம்ப லைஃப்ல யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறது. அதனால ஜாதகம் பார்த்து பரிகாரம் பண்ணாங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அவங்க வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் லைஃப் டேர்னிங் வந்து எக்ஸாம் எழுத போகிறாங்கன்னா நாங்கள் என்ன சொல்லுவோம், கண்டினியூஸாக ஹோமம் பண்ணுங்கள். ஹோமத்தில் நீங்கள் பண்ணும்போது இப்போ வந்து நான் வந்து மெடிசனுக்கு போகிறேன், இல்லை மெடிசன் எக்ஸாம் நான் பாஸ் பண்ணணும், இல்லை எஃப்ஆர்சிஎஸ் பண்ணுறேன் அது வந்து பாஸ் பண்ணணும், இன்ஜினியரிங்கில் நெக்ஸ்ட்டு நான் வந்து ஸ்லெட்டோ ஜிஆர்இ ஜிமேட் பண்ணுறேன், 10th 12th இம்பார்ட்டன்ட் ஜம்ப் பாயிண்ட், தொடர்ந்து நீங்கள் சரஸ்வதி ஹோமமோ மேதாசுக்த ஹோமமோ பண்ணிங்கன்னா இந்த எக்ஸிக்யூஷனில் இருக்கிற அந்த ஃபைனல் ட்ராப் இன் எனர்ஜின்னு நாங்கள் சொல்வோம் எங்கள் இது முறையில், அதை வந்து கண்டிப்பாக இந்த ஹோமம் வழியாக உங்களால் கண்டிப்பாக ஜம்ப் பண்ண முடியும். நிச்சயமா மேடம், மிகவும் பயனுள்ள தகவல். இப்போ இருக்கக்கூடிய எக்ஸாம் காலகட்டத்தில் ரொம்பவே பயனுள்ள விஷயம் சொன்னீங்க. இதே மாதிரி ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்கள், குறிப்பா வந்து திருமணத்துக்குன்னு பொருத்தம் பார்க்க போறோம் இல்லையா, அப்போ எதெல்லாம் நம்ம முக்கியமா கவனிக்கணும், இடைவேளைக்கு பிறகு தெரிந்து கொள்வோம். இணைந்திருங்கள். இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது indiashopee.com வழங்கும் நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை நம்மிடையே பகிர்ந்துட்டு இருக்காங்க ஜோதிடர் திருமதி ஜெயஸ்ரீ அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444459595. மேடம், நல்லா படிக்கணும், நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், இதெல்லாம் நம்ம பார்த்தோம் மேடம். நல்லாவும் படிச்சு நல்லாவும் ஞாபகம் வச்சு நல்லாவும் எழுதினா ஆனா ஏனோ தெரியல செலக்ட் ஆகல அப்படின்னு நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்படுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் இல்லையா, இதுல வந்து செலக்ட் ஆகி நல்ல போஸ்டிங் கிடைக்கணும் அப்படின்னாக்கா அதுக்கு என்ன பண்ணணும்? இது வந்து கண்டிப்பா இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் நாங்க இப்போ எங்ககிட்ட நிறைய பேர் அதுக்காக வந்திருக்காங்க. அவங்க வந்தவங்க அஸ்ட்ராலஜி கத்துக்கிற அளவு கூட போயிட்டாங்க. காரணம் என்னன்னா, உங்களுடைய கிரகச்சாரம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்காம காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்க முடியாது. 2-3 விஷயங்கள் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு தேவை. ஒன்று வந்து உங்களுடைய பேட்டர்ன் என்ன, நீங்கள் காத்தால படிக்கணுமா, நைட் படிக்கணுமா, வீட்டுக்கு வெளியில் படிக்கணுமா, உள்ளார படிக்கணுமா. 2வது வந்து ஸ்வரம், இன்னைக்கு ஸ்வரம் ஒழுங்காக வருது, நான் படித்ததை என்னால் மெமரி வச்சுக்க முடியுமா. ஏன்னா காம்படிட்டிவ் எக்ஸாமில் நிறைய சப்ஜெக்ட் நீங்கள் கவர் பண்ணோம். மேம், இந்த ஸ்வரம் ஒழுங்கா வருதுன்னு சொன்னீங்க இல்லையா, ஒழுங்கா இருக்கா அப்படிங்கறத நாங்க எப்படி மேடம் தெரிஞ்சு? அது வந்து நீங்க கண்டிப்பா எங்ககிட்ட கிளாஸ் வந்து கத்துக்கிட்டு தான் ஆகணும். அதுக்கு ஸ்வரயோகான்னு பேரு. 3வது அஸ்ட்ராலஜி. ஏன்னா அந்த பர்சன் எங்ககிட்ட கத்துக்கும் போது நான் ஒன்னே ஒன்று பார்த்தேன், அவருக்கு சந்திரன் எப்போ அஃப்ளிக்டடா இருக்கோ அப்போ அவர் என்ன படிக்கணும்னு நினைக்கிறாரோ அவரால் படிக்க முடியல. அவர் அஸ்ட்ராலஜி கிளாஸ் வந்து கற்றுக்க ஆரம்பித்த பிறகுலேருந்து தான் அவருக்கு வந்து தான் எப்படி படிக்கணும், எங்கே படிக்கணும், காத்தால படிக்கணுமா, நைட் படிக்கணுமா, யாரை போய் பார்க்கணும், எப்படி வந்து அவருக்கு வச்சு எப்படி வந்து அந்த சப்ஜெக்ட்ஸை படிக்கணும், எது ஃபஸ்ட்டு படிக்கணும், அவரோட ஸ்ட்ராங் பிளானட்ஸை நாங்கள் அப்போ தான் ஃபிக்ஸ் பண்ண முடியும். அது வந்து நாங்கள் சொல்லி தருவோம். இது வந்து காம்படிட்டிவ் எக்ஸாமில் தனியாக பண்ணுறதோட ஒரு ரிச்சுவலோட சப்போர்ட்டோடு நீங்கள் பண்ணிங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ப்ளஸ் உங்களோட ஹார்ட் ஒர்க் அதில் நீங்கள் போட போகிறீங்க. 2வது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், நீங்கள் பாஸ் பண்ணவங்களை பார்க்கணும். காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி அதில் சக்ஸஸ்ஃபுல்லான ஆட்களோட நீங்கள் தொடர்பு வச்சுக்கணும். அவங்கள ஒருத்தரை நீங்கள் குருவாக வச்சுக்கணும். அந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் எங்கே போய் படிக்கிறாங்க, எப்படி பாஸ் பண்ணுறாங்க, நீங்கள் அதுக்கு கொஞ்சம் வந்து ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும்.
அதை நீங்கள் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக காம்படேட்டிவ் எக்ஸாம் உங்களால் பாஸ் பண்ண முடியும். பயனுள்ள விளக்கம் கொடுத்தீங்க மேடம். நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம், மதுரையில இருந்து பேசுறேன் மேடம். மதுரையில இருந்து யார் சார் பேசுறீங்க? நர்மதாவுக்கு கேட்கணும் மேடம். ஓகே, அவங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 22/3/95 மேடம். பிறந்த நேரம் 3:50 AM. ஓகே, ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன சார்? விருச்சிக ராசி, கேட்ட நட்சத்திரம், மகரம் மேடம். என்ன சார் கேட்கணும் இன்னைக்கு நர்மதா அம்மாக்காக? பிள்ளைக்கு கல்யாணத்துக்காக கேட்கிறேன் மேடம். ஓகே மேடம், இப்ப கணித்து சொல்வாங்க, கேட்கலாம். சார், இவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் இடம் மாற்ற வேண்டியிருக்கும். இடம் மாற்றின பிறகு இல்லை வீட்டில் ஏதாவது நீங்கள் சேஞ்ச் பண்ணோம், இடிச்சு கட்டுறது ஏதாவது பண்ண அடுத்த நிமிஷம் இவங்களுக்கு வந்து இவங்களுக்கு வந்து கல்யாணம் வந்து ஓப்பன் ஆகும். நீங்கள் வந்து இவங்களுக்கு சந்திரனுக்கு 5 விளக்கும் செவ்வாய்க்கு வந்து 5 விளக்கும் நீங்கள் வச்சுக்கிட்டே வரணும். ஊர் விட்டு ஊர் போய் இவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்லா இருப்பாங்க. அதனால வெளியூர் ஜாதகமாக தேடுங்க. நல்ல ஜோதிடர்கிட்ட எடுத்துகிட்டு போய் காமிங்க. அப்போ தான் உங்களுக்கு மேட்சிங் வந்து கரெக்டாக வரும். இல்லைன்னா பொருத்தம் இல்லை அப்படிங்கிற விஷயத்தில் அவங்க வந்து எல்லாத்தையுமே அவங்க தள்ளி போடுவாங்க. உங்கள் பொண்ணுக்கு வந்து எப்படிப்பட்டது வேணும் அப்படிங்கிறது அவங்க மைண்ட்லேயே ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சிருக்கும். எப்படி வந்து இந்த மாதிரி பையன்தான் வரணும் அப்படிங்கிறது. அதில் கிளாரிட்டி வரணும்னா சனிக்கு 5 அகல் ஏற்றிட்டே வாங்க. கண்டிப்பாக இந்த விஷயம் வந்து உங்களுக்கு சித்தி ஆகிடும். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் சார், யார் பேசுறீங்க? அருள் மேடம். எங்க இருந்து சொல்லுங்க சார், இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக தான் மேடம். உங்க டேட் ஆஃப் பர்த்? 1982 11/10. ஓகே, பிறந்த நேரம்? 7:35 இரவு. ஓகே, ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன சார்? ராசி வந்து கடக ராசி, பூச நட்சத்திரம். என்ன சார் கேட்கணும் இன்னைக்கு உங்களுக்காக? தொழில் வேலை வாய்ப்பு தான். ஓகே மேடம், இப்ப பதில் சொல்வாங்க, கேட்கலாம். சார், நீங்கள் சொந்த ஊர்லேயே இருக்கீங்களா? ஆமாம் மேடம், சொந்த ஊர்ல தான். நீங்கள் சொந்த ஊரில் இருக்கக்கூடாதுங்க சார். ஊர் விட்டு ஊர் நீங்கள் வெளியில் போகணும். அதே மாதிரி உங்களுக்கு லைஃப்பில் ஒரு குரு வருவார். அவர்கிட்ட நீங்கள் கொஞ்ச நாள் வேலை பார்க்கணும். அவரோட ஹெல்ப் எடுத்துக்கிட்டா தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக அது வந்து ஓப்பன் ஆகும். நீங்கள் சந்திரனுக்கு 10 அகல் போட்டுக்கிட்டே வாங்க. அதே மாதிரி குருக்கு விளக்கு வச்சுட்டே வாங்க. மகாலட்சுமிக்கும் நீங்கள் 5 அகல் வச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா தான் தொழில், எந்த மாதிரி தொழில் இல்லை, இந்த தொழிலை எப்படி அபிவிருத்தி பண்ணலாம், எப்படி அடுத்த ஸ்டேஜுக்கு எடுத்துகிட்டு போகலாங்கிறது தெரியும். கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக ஓப்பனிங் வருங்க சார். அழைப்பிற்கு நன்றி மேடம். இந்த அரேஞ்ச்டு மேரேஜ் பாத்தீங்கன்னாக்கா எவ்வளவுதான் ரொம்ப கேர்ஃபுல்லா வந்து ஜாதக பொருத்தம் பார்த்தாலும் கூட சில பேருக்கு பாத்தீங்கன்னா அவங்க லைஃப்ல வந்து அதுக்கப்புறமா திருமணத்திற்கு பிறகு வந்து நிறைய பிரச்சனைகள் வருது இல்லையா? இதனை தவிர்க்கும் வகையில் நம்ம முதல்ல பேசிக்கா ஜாதகம் பார்க்கும் போதே எதெல்லாம் வந்து நம்ம நல்லா கண்டிப்பா கீ இன்கிரீடியன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, எதை கண்டிப்பா நம்ம கவனிச்சாக்க வாழ்க்கை ஸ்மூத்தா இருக்கும். எல்லாரும் எல்லாத்தையும் பார்ப்பாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து தசாபுக்தியை வந்து மேட்ச் பண்ணுறாங்களான்னு பாருங்க. அதே மாதிரி பூர்ணமாகவே பார்க்கணும். 7க்குரியவன் நல்லா இருக்கலாம், 10க்குரியவன் சரியில்லை, ஒர்க்கு சரியில்லை, மணி சரியில்லை அப்படிங்கும்போது வருமானம் இல்லை அப்படின்னா எந்த மேரேஜ் நல்லா பொருத்தம் பார்த்து நல்ல விதமாக கல்யாணம் பண்ணி வச்சாலும் எந்த மேரேஜும் நிற்க போகிறதில்ல, பயங்கர கெலாட்டா வரும். சில பேரோட ஜாதகம் பார்க்கும்போதே சொல்லிடுவோம் 2ஆம் பாவம் அஃப்ளிக்ஷனாக இருக்குது, இவங்க கொஞ்சம் வந்து ஸ்ட்ராங்காக பேசுவாங்க, உங்கள் ஃபேமிலிக்கு ஒத்து வருமானு பாருங்க அப்படிங்கிறது நாங்கள் முன்னாடியே சொல்லிடுவோம். ஜாதக பொருத்தம்னா வெறும் 7க்குரியவன் இல்லை நட்சத்திரம் ராசி வச்சு பார்க்கறது மட்டும் இல்லை, பூர்ணமாக அந்த ஜாதகத்தை ஃபுல்லாகவே நாங்கள் அனலைஸ் பண்ணி தான் உங்களுக்கு சொல்வோம். இவங்களுக்கு வந்து குழந்தை பிறக்கும் பிறக்காது, அதே மாதிரி வந்து ஒர்க்கு நல்லா இருக்கும் நல்லா இருக்காதுங்கிறத வந்து நாங்கள் வந்து ஒரு விதத்தில் கணிச்சு சொல்லிடுவோம். கோச்சாரமும் பார்த்து நாங்கள் சொல்லிடுவோம். அப்போ எங்களுக்கு தெரியும் இந்த மேரேஜ் இது பண்ணால் சரியாயிடும். இதுக்கப்புறம் நாங்கள் என்ன சொல்வோம்னா நல்ல முகூர்த்தத்தில் கல்யாணம் பண்ணுங்க. நல்ல பொருத்தத்துக்கு பிறகு முகூர்த்தம் சரியில்லைன்னா என்ன அளவுக்கு நீங்கள் பொருத்தம் பார்த்து பண்ணாலும் மேரேஜ் வந்து ப்ராப்ளம் ஆகிறதுக்குரிய நிறைய சாத்தியக்கூறுகள் இருக்கு. இப்போ என்ன சொல்வாங்க, எல்லாரும் வந்துட்டு கல்யாணம் பண்ணிட்டோம் பயங்கர ப்ராப்ளமாக இருக்குது, என்ன பண்ணுறது, வாங்க நல்ல முகூர்த்தத்தில் மறுகல்யாணம் பண்ணிக்கோங்க. அது வந்து ரீட்ரிகர் மாதிரி ஆகும். நிறைய பேருக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் தான் லைஃப்பில் மேலேயே போகும். அப்போ நாங்கள் என்ன சொல்வோம், வாங்க உங்களுக்கு நல்ல முகூர்த்தம் போட்டே நாங்கள் வந்து உங்களுக்கு மறுகல்யாணம் செய்வோம். மறுகல்யாணம்னா என்ன பண்ணுவாங்கன்னா தாலியை 2 நாள் எடுத்து வச்சிரு அப்படிலாம் இல்லை, ப்ராப்பராக உங்கள் சாங்கியப்படி அப்போவே தாலி பூஜை முதற்கொண்டு எல்லாமே பண்ணி, இப்போ ஒரு கல்யாணத்தில் எப்படி பண்ணுவாங்களோ ஹோமம் முதற்கொண்டு செஞ்சு அந்த மறுகல்யாணம் செஞ்சு வைக்கிறோம். இது வந்து கரெக்டாக உங்களுக்கு வந்து எல்லா டைமும் பண்ண முடியாது. நாள் நட்சத்திரம் நல்ல முகூர்த்தம் பார்த்து தான் பண்ணோம். சில பேருக்கு முகூர்த்தம் ஒத்து வராது, தே ஹாவ் டு வெயிட். அதனால மேரேஜ் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ். ஒன்று பண்ணிட்டோம் அதனால நல்லா கல்யாணம் இல்லை.
எப்படி எப்படி அஸ்ட்ராலஜியில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நாங்கள் சொல்கிறோமோ ஃபிசிக்கலாக நீங்களும் நிறைய பேராமீட்டர்ஸ் செக் பண்ண வேண்டியிருக்கும். இது நிறைய தாய் தந்தையருக்கு தெரியவே தெரியாது. எப்படி பேசுறது, எப்படி அவங்க பெண்ணை வந்து ப்ரெசன்ட் செய்வது, இல்லை அவங்க குழந்தைங்களை பற்றி குட் பாயிண்ட்ஸ் எப்படி செய்கிறது, இதை வந்து ஹாரோஸ்கோப்பாக எப்படி வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, அதாவது டோட்டல் பேக்கேஜாகவே நாங்கள் இப்போ ட்ரைனிங் கொடுக்க கண்டிப்பா ஆரம்பிச்சிட்டோம். மேடம், பலருக்கும் மிகவும் பயனுள்ள தகவல் சொன்னீங்க. நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க. யார் பேசுறீங்க? ஓகே, நேர இணைப்புல. வணக்கம்மா, யார் பேசுறீங்க? கும்பகோணத்துல இருந்து பேசுறோம் மேடம். கும்பகோணம்ல இருந்து யார் பேசுறீங்க? பார்க்கணும். பையன் +2 படிக்கிறான். ஓகே, அவருடைய டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 16/11/1999. பிறந்த நேரம்? பிறந்த நேரம் 6:41 காலையிலங்க, காலை. ஓகே, ராசி மற்றும் நட்சத்திரம் என்னமா? ராசி விருச்சிக ராசி, மகர நட்சத்திரம்ங்க. என்னம்மா அந்த நட்சத்திரம் மகர ராசி. ஓகே, என்னமா தெரிஞ்சுக்கணும் இன்னைக்கு? படிப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணுங்க. ஓகே மேடம், இப்ப கணித்து சொல்வாங்க, கேட்கலாம். படிப்பு வந்து இவருக்கு நல்லா இருக்கும். ஆனால் இவரால் படித்த படிப்பை வந்து ஃபுல்லாகவே யூஸ் பண்ண முடியாது. அதனால் இவரை லைட்டாக படிக்க வைங்க. இல்லை நான் மற்றவங்க படிக்க வைக்கிற மாதிரி நான் இதை தான் இன்ஜினியரிங்கோ இல்லை ஹெவியாக அவரால் படித்து வச்சு நான் வந்து நெக்ஸ்ட் லெவல் இவரை அப்கிரேட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடியாது. இவர் லைட்டாக படிப்பார். அவர் தொழிலுக்கு போய் சேரும்போது அப்பப்போ என்ன தேவையோ அது வந்து டிப்ளமா கோர்ஸ் ஆவோ சின்ன சின்ன கல்வி இதுவாக அவர் கற்றுக்கிட்டாருன்னா இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவருக்கு வந்து தயவுசெய்து வந்து நீங்கள் முருகருக்கும் அதே மாதிரி குருக்கும் 5 அகல் போட்டுக்கிட்டே வாங்க. தேர்ஸ்டே ஆனால் சாய்பாபா கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வாங்க. அங்கே சாப்பாடு தானம் கொடுங்க. இவருக்கு சாப்பாடும் படிப்பும் இவருக்கு கனெக்டட். அதனால் அந்த தானம் கொடுக்க கொடுக்க இவருக்கு படிப்பு இப்போ வந்து ஈஸியாக வந்து படிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? எங்கிருந்து கால் பண்றீங்கம்மா? சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? உங்க டேட் ஆஃப் பர்த்? 7/5/1977. பிறந்த நேரம்? சனிக்கிழமை சாயந்தரம் 8:08 மேடம். ஓகே, ராசி மற்றும் நட்சத்திரம் என்னமா? பூராட நட்சத்திரம், தனுசு ராசி. என்னம்மா கேட்கணும் இன்னைக்கு உங்களுக்காக? எப்படி வேலை பசங்களை படிக்க வைக்கிறது, லைஃப் அப்படின்னு ஃபியூச்சர் குறித்து தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா மேடம்? இப்ப கடித்து சொல்வாங்க, கேட்கலாம். உங்கள் பசங்க வந்து நல்லா செட்டில் ஆகிடுவாங்க. எல்லாருமே வெளியூருக்கு போய் செட்டில் ஆவாங்க. நீங்கள் குருக்கு விளக்கு வச்சுட்டே வாங்க. அதே மாதிரி சந்திரனுக்கு நீங்கள் விளக்கு வச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த பயம் வந்து போயிடும். இது வந்து நிறைய பேருக்கு தெரியாது. சந்திரன் அஃப்ளிக்டடாக இருந்தாலோ சந்திரன் ராகு கேதோட இருந்தாலோ இவங்களுக்கு என்ன இருக்குன்னா சின்ன விஷயம் பயம் ஜாஸ்தியாக இருக்கும். முன் வச்சு எல்லா வேலையும் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப பயமாக இருக்கும். ரொம்ப இன்ட்ராவர்ட்டாக இருப்பாங்க. அதனால் நீங்கள் ராகு கேது பூஜை பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்கள் பசங்களுக்கு செட்டில் பண்ணுற எல்லா வழிமுறைகள் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். இது வந்து பெரிய சேலஞ்ச், எல்லா பேரண்ட்டுக்கும் வந்து பெரிய சேலஞ்ச். அது வந்து எப்படி இந்த பசங்களை செட்டில் பண்ணுறதுன்னு நாங்கள் என்ன சொல்வோம், அந்தந்த ஸ்டேஜுக்கு உங்களுக்கு தடங்கள் வருது, உங்களுக்கு மீறி அந்த விஷயங்கள் இருக்குன்னா பரிகாரம் பண்ணுங்க. லைஃப்பில் வந்து கஷ்டப்படணுங்கிற அவசியமே இல்லை. ரிஷிகள் அதனால தான் வேரியஸ் சுக்தத்தை எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. வேரியஸ் ட்ரெடிஷன், ரிச்சுவல், மந்த்ரா, தேவதா எல்லாத்தையுமே கிரியேட் பண்ணியிருக்காங்க. தயவுசெய்து பசங்க படிக்கிறாங்கன்னா சரஸ்வதி பூஜை பண்ண சொல்வோம். பண கஷ்டம் மகாலட்சுமி பூஜை வந்து கற்றுக்கோங்க, சுக்தம் கற்றுக்கோங்க. இந்த ராகு கேது பூஜை நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரிஸ், இந்த டிஃபிகல்ட்டிஸ் எல்லாமே கண்டிப்பாக கீழே போகும். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம் சார், சொல்லுங்க சார், இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? உங்க டேட் ஆஃப் பர்த்? 3/4/1987 மேடம். பிறந்த நேரம்? பிறந்த நேரம் 6:20 மேடம். காலையா மாலையா சார்? சாயந்தரம் மேடம். ஓகே, ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன? ரிஷப ராசி, ரோஹிணி நட்சத்திரம் மேடம். என்ன சார் கேட்கணும் உங்களுக்காக? தொழில் ரீதியா இருக்கும் மேடம். தொழில் சொந்த தொழில் பண்ணலாமா இல்ல பிசினஸ் தனியா வேலைக்கு தான் போகணுமா மேடம்? ஓகே மேடம், இப்ப விளக்கம் கொடுப்பாங்க, கேட்கலாம். சார் நீங்க வந்து இப்போ வந்து வேலைக்கு போயிட்டு இருக்கீங்களா இல்லை உங்க பூர்வீகத்துல எல்லாருமே சொந்த தொழில் பண்ணுவீங்களா, பண்ணிட்டு இருந்தீங்களா? இப்ப சொந்த தொழில கொஞ்ச நாளா பண்ணேன். இப்போ கொஞ்ச நாளா வந்து டிஸ்டர்ப் ஆகி எடுக்கிற மாதிரி வந்துருச்சு தொழில் போட்டினால. ஓகே சார், நீங்கள் சூரியனுக்கு வந்து விளக்கு வச்சுட்டே வரணும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சூரியன், குரு, ராகு வந்து உங்களுக்கு வந்து எல்லாமே ஒரே வீட்டில் வந்து மீனத்தில் இருக்குது. அதனால நீங்கள் கண்டிப்பாக ராகு கேது பூஜை நீங்கள் பண்ணணும்.
சூரியன் கோவில் இல்லை கவர்மெண்ட் பில்டிங் அங்கே மாதிரி இடத்துக்கு போயிட்டு வாங்க. சூரியனுக்கு 5 விளக்கு வந்து கோதுமை போட்டு விளக்கேற்றிட்டே வாங்க. அப்போ தான் வந்து உங்கள் தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து ஓப்பன் ஆகும். இல்லைன்னா உங்களுக்கு வந்து நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும், நான் பண்ணுறது கரெக்டாக தப்பா அப்படின்ட்டு. என்னோட விதத்தில் நீங்கள் எங்கேயாவது வேலைக்கு போயிட்டு அந்த வேலை சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணிங்கன்னா இன்னும் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பீங்க. இது வந்து நிறைய பேருக்கு வந்து இது ப்ராப்ளம். அவங்க எல்லாரும் என்ன நினச்சிப்பாங்க, ஓகே நான் வேலை பண்ணிகிட்ருக்கேன், இவ்வளோ பணம் தான் வருது, நான் தொழில் பண்ணால் நிறைய பணம் வரும். இல்லை, ஒன்று உங்கள் பூர்வீகமாக அம்மா அப்பா தொழில் பண்ணியிருந்துருக்கணும், அப்போ தான் சொந்த தொழில் உங்களால் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா நீங்கள் எந்த தொழிலில் வேலை பார்த்தீங்க அது வழியாக தான் உங்களுக்கு உங்களோட சொந்த தொழில் அமையும். 3வது உங்களுக்கு குரு வரணும், அப்போ தான் உங்கள் சொந்த தொழில் உங்களுக்கு அமையும். அழைப்பிற்கு நன்றி மேடம். இன்னைக்கு ஜோதிடம் குறித்த நிறைய விளக்கங்கள் பகிர்ந்துட்டீங்க, நிறைய பேருடைய கேள்விகளுக்கு தெளிவான பதில்களும் கொடுத்தீங்க மேடம். மிக்க நன்றி. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஜோதிடம் குறித்த தெளிவான விளக்கங்கள் இது வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? அடுத்ததாக இன்னும் ஜோதிடம் குறித்த நிறைய விளக்கங்கள் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க. இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம், இணைந்திருங்கள். இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது indiashopee.com வழங்கும் நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை நம்மிடையே பகிர்ந்துக்கிறதுக்காக இங்க வருகை தந்திருக்காரு பேராசிரியர் பஞ்சநாதன் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 044445969595. வணக்கம் சார். வணக்கம். 5 கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. அன்பர்களே, உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஜாதக ரீதியாக பரிகாரம் பெற்று பூரண நிம்மதி நீங்கள் பெறலாம். அதற்கு வழிகாட்டுவதற்காக வந்திருக்கிறேன் பேராசிரியர் பஞ்சநாதன், நங்கநல்லூர். சார், ஒரு ஜாதகத்துல வந்து சில கிரகங்கள் நீச்சமா இருக்கு அப்படின்னாக்க அதை பார்த்தோன்னே மனசுல ஒரு பயம் வருதே சார். நீச்சமான கிரகங்களால பாதிப்புகள் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து பலருக்கும் இருக்கு. இது உண்மையா, பாதிக்குமா? கேள்வி ரொம்ப அருமையான கேள்வி. அதாவது ஜாதகம் எடுத்துக்கும் போது இந்த 9 கிரகங்களை பற்றி நம்ம பேசுகிறோம். அந்த 9 கிரகங்கள்ல பார்த்தீங்கன்னா சில கிரகம் ஆட்சியாக இருக்கிறது, சில கிரகம் உச்சமாக இருக்கிறது, சில கிரகங்கள் ஜாதகத்திலே நீச்சமாக இருக்கிறது. அப்போ மனிதர்களுக்கு என்ன சந்தேகம் இருக்கிறது, இது உச்சமான கிரகங்கள் வாழ்க்கையில் ஜாதகத்தில் இருந்தால் தான் வாழ்க்கை உச்சமாக இருக்கும் அப்படிங்கிறோம். ஆனால் நான் பல ஜாதகங்களை பார்க்குறேன், அந்த கிரகங்கள் எல்லாம் சாதாரண நட்பு வீட்டில் இருக்கிற போதே மனிதர்கள் உச்சமான வாழ்க்கை வாழ்கிறார்கள். கிரகங்கள் நீச்சமாக இருக்கக்கூடியவர்கள் இப்போ பாதிக்கப்படுறாங்களான்னு பார்த்தா இல்லை. பல நேரங்களில் நீச்ச கிரகங்களை பெற்றவர்கள், நீங்கள் ஜாதகத்தை ஒரு லேமேனாக இருந்துக்கிட்டு ஜாதகத்தை எடுத்து பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஜாதகத்தில் நீச்ச கிரகம் இருந்தோடனே நீங்கள் பயந்துடக்கூடாது. அருகிலே இருக்கக்கூடிய ஒரு ஜோதிடரை பார்த்து நீங்கள் கேட்கணும், அந்த கிரகம் வேறு நல்ல கிரகத்தினாலே பார்க்கப்படுகிறதா, நவாம்சத்தில் அந்த கிரகம் எந்த நிலையில் இருக்கிறது என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்கணும். உதாரணமாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் மூதறிஞர் ராஜாஜி என்று நம்மாலே புகழப்பட்ட ராஜாஜி அவர்களுக்கு குரு பகவான் நீச்சம் ஜாதகத்தில், ஆனால் அவருடைய மூளைதான் உலகத்தினாலே வியந்து பாராட்டப்பட்டது. வள்ளலாருடைய ஜாதகத்திலே கிரகங்கள் நீச்சம். இப்படி பலருடைய ஜாதகத்துடைய நீச்ச கிரகங்களை பற்றி பேச முடியும். ஆனால் அவர்களெல்லாம் வாழ்க்கையிலே மிகப்பெரிய சாதனைகளை செய்திருக்கிறார்கள். ஆகவே ஜாதகத்திலே நீச்ச கிரகங்களை பெற்றவர்கள் வாழ்க்கையே போய்விட்டது என்று கவலைப்படுவதற்கு எதுவுமே இல்லை. அந்த நீச்ச கிரகத்திலே போய் நீங்கள் வழிபாடு செய்தாலே நல்ல பலன் கிடைக்கும். நீச்ச கிரகம் நவாம்சம், தசாம்சம், மற்ற அம்சங்களிலே எப்படி இருக்கிறது என்று பார்த்து தகுந்த பரிகாரங்கள் செய்ய வேண்டும். அவ்வளவுதான். நீச்ச கிரகத்தினாலே பாதிப்பு வராது. தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? மேடம், பாஸ்கர் பேசுறேன், வேலூர்ல இருந்து. பாஸ்கர் சார், சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக தான் கேட்கலாம் மேடம். உங்க டேட் ஆஃப் பர்த்? 21 மாதம் 11/1990. ஓகே. பிறந்த நேரம் 8:30 AM. ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன சார்? தனுசு ராசி, புரட்டாதி நட்சத்திரம். ஓகே பாஸ்கர் சார், என்ன கேட்கணும் இன்னைக்கு உங்களுக்காக? இப்போ தனியார் துறையில வேலை செஞ்சிருக்கேன் மேடம். அரசாங்க உத்தியோகம் ஏதாவது கிடைக்குங்களா? ஓகே சார், இப்ப கண்டிப்பா சொல்வாரு, கேட்கலாம். சரி நண்பரே, உங்களுடைய ஜாதகம் வந்து நீங்க பிறந்திருக்கிறது தனுர் லக்னம். உங்களுடைய ராசியும் லக்னமும் ஒன்றாகவே அமைகிறது. ரெண்டுமே தனுசு ராசி, தனுசு லக்னம். இப்பொழுது நீங்கள் பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய வேலையிலே உங்களுக்கு பூரணமாக திருப்தி இருக்காது. வேலை மாற்றம் வேண்டும் என்ற சிந்தனையே உங்களுடைய மனதிலே இப்பொழுது மேலோங்கி இருக்கிறது. காரணம், உங்களுக்கு தற்போது 7.5 நாட்டு சனி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 2017 நவம்பருக்குள்ளே உங்களுக்கு நல்ல வேலை மாற்றம் ஏற்பட இருக்கிறது. ஆனால் அரசாங்க வேலை கிடைப்பதிலே சில பாதிப்புகள் இருப்பதனாலே அது நீங்குவதற்காக
அருகில் உள்ள கோயிலிலே நவக்கிரகங்கள் இருக்கும் பாருங்க, அந்த நவக்கிரகங்களில் சூரிய பகவானுக்கு ஞாயிற்றுக்கிழமைகளில் தீபம் போட்டுடுவாங்க. அது உங்களுக்கு நல்ல அரசு வேலையை பெற்றுத்தரும். இது ஒரு விஷயம். ரெண்டாவது ஒரு கேள்வி கேட்டீங்க, உங்களுக்கு எப்பொழுது திருமணம் என்று தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்கள்? 2018 நவம்பர் மாதம் உங்களுக்கு திருமணம் என்று உங்கள் ஜாதகத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. திருமணத்திற்கு என்னுடைய அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க. யார் பேசுறீங்க? சொல்லுங்க. அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த்? 7/10/1995. பிறந்த நேரம்? காலை 7:35. ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன? போட்டா நட்சத்திரம், கும்பராசி, துலா லக்னம். ஓகே, என்ன கேட்கணும் இன்னைக்கு அவருக்காக? பையன் இன்ஜினியர் 4வது படிக்கிறேன் மேடம். சரிங்க. அது அடுத்து அளவுடைய படிச்சு முடிச்சு மேற்கொண்டு படிக்க வைக்கணும் அவனை. ஏன்னா வெளிநாட்டு போவானா எதிர்காலம். கண்டிப்பா சார், இப்ப கருத்து சொல்வாரு, கேட்கலாம். அதாவது உங்களுடைய மகனுடைய ஜாதகம் அவருக்கு பார்த்தீங்கன்னா மீன ராசி, புரட்டாதி நட்சத்திரம். இப்போது அவருக்கு 7ஆம் இடத்திலே குரு பகவான் இருக்கிறார். நல்ல காலம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆனால் அவருடைய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த துலா லக்னத்திலே ராகு பகவான் அமர்ந்து 7ஆம் இடத்திலே கேது இருந்து இவருடைய படிப்பிலே பல தடைகள் தென்படுகிறது. குறிப்பாக இந்த மாணவருக்கு அரியர்ஸ் விடுவதற்கு தான் வாய்ப்பு அதிகம் இந்த ஜாதகம் காட்டுகிறது. ஆகவே இந்த கஷ்டமான சூழ்நிலையிலிருந்து உங்கள் பையன் மீண்டு வருவாரானால் மிகச்சிறந்த எதிர்காலம் அவருக்கு அமையும். இதற்கு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, செவ்வாய்க்கிழமை ராகு காலம் சமயத்தில், செவ்வாய்க்கிழமை மத்தியானம் 3 to 4:30 மணி பார்த்தீங்கன்னா அது ராகு காலம் சொல்றோம். அந்த ராகு காலத்தில் துர்க்கை அம்மனுக்கு 4 தீபங்கள் ஏற்றி வழிபட வேண்டும். இதை இவர் செய்யலாம், இல்லாவிட்டால் இவருடைய தாயார் செய்யலாம். கோயிலுக்கு போய் பையன் பேர்ல அவரை மனதில் நினைத்து தீபம் ஏற்றி வழிபட்டால் பையனுக்கு இருக்கக்கூடிய படிப்பு தடைகள் விலகும். அதன் மூலமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வெளிநாட்டு வாய்ப்பு அமையும். இவர் அமெரிக்க நாட்டில் எம்எஸ் படிப்பார் என்று அவருடைய ஜாதகத்திலே விதி நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கு வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க. யார் பேசுறீங்க? மேடம், பொண்ணுக்காக மேடம். சொல்லுங்கம்மா, அவங்க டேட் ஆஃப் பர்த்? 26/8/2006. பிறந்த நேரம்? 8:20 நைட்டு. ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன? கன்னி ராசி, நட்சத்திரம். என்னம்மா கேட்கணும் இன்னைக்கு அவங்களுக்காக? அதாவது எங்க பாப்பாவோட ஜாதகப்படி நாங்க இடம் வாங்குவோமா, வீடு கட்டுவோமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணும். ஓகே, சரிப்பா கருத்து சொல்வாரு, கேட்கலாம். அதாவது உங்கள் குழந்தையுடைய ஜாதகம் கன்னியா ராசி என்று இதில் காட்டுகிறது. சந்திரனும் கேதுவும் சேர்க்கை பெற்றிருக்கிறார்கள். அதனால இந்த வீடு வாங்க முடியுமா இல்லையா என்று ஒரு குழப்பம் உங்கள் மனதிலே நிலவுகிறது. கண்டிப்பாக வீடு வாங்குவீங்க, வாங்காமல் போக மாட்டீங்க. 2020ஆவது ஆண்டிலே வீடு வாங்குவீங்க. அந்த வீட்டுடைய வாசல் கிழக்கு திசை பார்த்து இருக்கும். உங்க வீட்டுக்கு அருகிலே ஒரு முருகன் கோயில் இருக்கும். அப்படி அருமையான இடம் உங்களுக்கு அமைய போகிறது. அதற்கு வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி சார். வீடு அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பா இந்த கேள்வி கேட்கணும் சார். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா வீட்டுல ஒரு வீட்டுக்கு புதுசா போறாங்க, அதுக்கப்புறம் பிரச்சனைகள் வருது அப்படின்னாக்க வாஸ்து குறைபாடு காரணம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? இதனை நிவர்த்தி செய்வதற்கான பரிகாரங்கள் இருக்கா? அருமையான கேள்வி. அதாவது வாஸ்து வீட்டுக்குள்ள போன உடனே ஒரு தடை வருகிறது. வந்த உடனே நம்ம என்ன நினைக்கிறோம்? வீட்டுல வாஸ்து கோளாறு, அப்போ இந்த வீட்டை இடிச்சு கட்டுறதா? இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தேவையே இல்லை. ஜோதிட சாஸ்திரம் உங்களுக்கு மிக எளிமையான பரிகாரங்களை சொல்கிறது. நீங்க பாத்தீங்கன்னா எப்போ வாஸ்து குறைபாடு வரும்? நான் இந்த வீட்டிலே 10 ஆண்டுகள் வசித்துக் கொண்டிருக்கிறேன். 10 ஆண்டுகள் வசிக்கிற போது 9 ஆண்டுகள் எனக்கு பிரச்சனை வரல, 10வது ஆண்டு பிரச்சனை வருதுன்னா எப்படி திடீர்னு வாஸ்து கோளாறாக இருக்க முடியும்? அப்படி இல்லை. அதே போல ஒரு வீட்டுக்குள்ள போறீங்க, அந்த வீட்டுக்கு போன உடனே உங்களுக்கு பிரச்சனை வருகிறது என்று சொன்னாலும் அது வாஸ்து கோளாறு என்று எடுக்க வேண்டாம். நீங்க என்ன செய்யணும்னா, உங்க ஜாதகத்திலே செவ்வாய் எப்படி இருக்கிறது என்று பார்க்க வேண்டும். இந்த செவ்வாய் கிரகம் பாதிக்கப்படுகிற போதெல்லாம் அது வாஸ்து கோளாறாக தெரியும். செவ்வாய்க்கு பூமி காரகன்னு பேரு. அதனால செவ்வாய் பாதிக்கப்பட்டிருந்தால் இந்த கோளாறு தெரியும். செவ்வாய் பகவானுக்கு நீங்கள் தீபம் ஏற்றி வழிபட்டாலே இந்த வாஸ்து கோளாறுகள் மிக எளிமையாக விலகிவிடும். வேறு பயமே தேவையில்லை. சிறப்பான விளக்கம் கொடுத்தீங்க சார். நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம் சார், யார் பேசுறீங்க? எங்க இருந்து கால் பண்றீங்க சார்? வேலூர் மாவட்டம். சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? உங்க டேட் ஆஃப் பர்த்? 26/2/1987. பிறந்த நேரம்? காலை 6:40. ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன சார்? மகர ராசி, திருவோண நட்சத்திரம். என்ன சார் கேட்கணும் உங்களுக்காக? நான் கவர்மெண்ட் ஜாப் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். அது எப்போ கிடைக்குங்களா இல்ல பிரைவேட்ல தான் இருக்குமா? அதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணணும். சரிப்பா கருத்து சொல்வாரு, கேட்கலாம். நண்பரே, உங்களுடைய ஜாதகப்படி பார்த்தீங்கன்னா அரசு வேலைக்கு நீங்கள் தாராளமாக முயற்சி செய்யலாம்.
உங்களுடைய லக்னம் கும்ப லக்னம், லக்னத்திலேயே சூரிய பகவான் இருக்கிறார். நிச்சயமாக அரசு வேலை கிடைக்கும். நீங்கள் தமிழ்நாடு அரசாங்கத்துடைய எக்ஸாம் எழுதி அதில் பாஸ் பண்ணி அப்படிதான் வேலை கிடைக்கும் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கிறது. உறுதியாக உங்களுக்கு வேலை கிடைக்க போகிறது. இதற்காக நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், கோதுமை இருக்கு பார்த்தீங்களா, அந்த கோதுமையை வைத்து நீங்கள் இரவு நேரங்களிலே சப்பாத்தி போன்ற உணவுகளை சாப்பிட்டு வாருங்கள். மிக விரைவிலே உங்களுக்கு அரசு வேலை கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இரண்டாவது விஷயம், உங்கள் ஜாதகப்படி திருமணத்திற்கான காலகட்டம் நெருங்கி வந்து விட்டது. நீங்கள் அருகிலே உள்ள கோயிலுக்கு சென்று அம்மனுக்கு தீபம் ஏற்றி வழிபடுங்கள். மிக விரைவிலே சில மாதங்களுக்குள்ளேயே உங்களுக்கு திருமண செய்தி கூடி வரும். அதற்கு என் அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி சார். இவருக்கு அரசு வேலை கிடைப்பதற்கு கோதுமை கொண்டு சப்பாத்தி சாப்பிடணும்னு சொன்னீங்களா? சப்பாத்திக்கும் அரசு வேலைக்கும் என்ன சார் சம்பந்தம்? அருமையான கேள்வி. அதாவது என்ன ஒன்று கேட்டீங்கன்னா, நம்முடைய முன்னோர்கள் பரிகாரங்களை மிக எளிமையாக சொல்லியிருக்கிறார்கள். இப்போ நீங்க சூரியன் சம்பந்தப்பட்ட பரிகாரங்களை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இப்போ ஒருத்தருக்கு ஒரு காரியம் நடக்கணும், அந்த கிரகங்களை போய் வழிபடலாம், அது ஒரு முறை. அந்த கிரகத்திற்காக காஸ்ட்லியான பரிகாரங்கள் செய்யலாம், அது ஒரு முறை. இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிரகங்களுக்கு என்ற தானியங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சந்திரன் அப்படின்னு சொன்னா அரிசி அப்படின்னு சொல்கிறோம். இப்படி செவ்வாயின்னு சொன்னா மண் பற்றி சொல்கிறோம். இப்படி ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு அந்த தானியங்களை குறிப்பிட்டிருக்கிறார்கள். அந்த தானியத்தை வைத்து அந்த இறைவனை வழிபட்டாலே இந்த மிக எளிமையான பரிகாரமே உங்களுக்கு அற்புதமான வெற்றிகளை தேடித்தரும். அப்படித்தான் உங்களுக்கு சூரியனுக்குரிய பரிகாரத்தை நான் சொல்லியிருக்கிறேன். அதி அற்புதமான பரிகார முறைகள் சொன்னீங்க சார். இதே மாதிரி ஜோதிடம் குறித்த நிறைய விளக்கங்கள் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க. இடைவேளைக்கு பிறகு சந்திப்போம். இணைந்திருங்கள். இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது indiashopee.com வழங்கும் நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை நம்மிடையே பகிர்ந்துட்டு இருக்காரு பேராசிரியர் பஞ்சநாதன் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 044445969595. சரி, எதுவுமே பாத்தீங்கன்னாக்கா வருமுன் காப்பதே சாலச்சிறந்தது. பிரிவென்ஷன் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் than கியூர் இல்லையா? இப்ப நம்ம ஜாதகத்தை வச்சு எவ்வளவோ விஷயங்கள் கிடைக்க முடியும்னு சொல்றீங்க சார். உடல் நல குறைபாடுகள் இந்த வயசுல இப்படிப்பட்ட பாதிப்புகள் வரும் அப்படிங்கறத முன்கூட்டியே கணித்து கொண்டு அதற்கான தீர்வுகளை ஒரு பிரிவென்ஷனா நம்ம பண்ணிக்க முடியுமா? நிச்சயம். அதாவது உடல் நலம் பற்றியே உங்கள் ஜாதகத்துல மொத்தம் உங்க ராசி கட்டம் எடுத்துட்டீங்கன்னா 12 கட்டங்கள் இருக்கும். அதுல லக்னம் என்று குறிப்பிடப்பட்டிருப்பதுதான் முதல் கட்டம். அந்த கட்டத்திலிருந்து 6வது ஸ்தானத்தை பாருங்க. இந்த 6வது ஸ்தானம் தான் ரோகஸ்தானம், ருணஸ்தானம் சொல்றோம். மனுஷா படக்கூடிய கடன்களை எல்லாம் அந்த 6வது ஸ்தானம் தான் சொல்றது. அதே மாதிரி மனிதருக்கு வரக்கூடிய உடல்நல குறைகளையும் அந்த 6வது ஸ்தானம் பேசுகிறது. 6வது ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் எதுவோ அதை பணிந்தாலும் உங்கள் துன்பங்கள் தீரும். பொதுவா எங்களுக்கு தெரியல சார், ஜாதகத்தை எடுத்து எங்களுக்கு பார்க்க தெரியல, ஆனால் உடல்நல குறைகள் வருது, டாக்டர்கிட்ட போறோம், அவராலேயே சரியான விஷயம் கண்டுபிடிக்க முடியல, என்னமோ உங்களுக்கு படுத்துறது அப்படின்னு சொல்றார். நாங்க என்ன செய்யலாம்? பலருக்கு இந்த கேள்வி இருக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டியது, சுக்கிர கிரகம் இருக்கு பாத்தீங்களா, நவ கிரகங்களிலே சுக்கிரன் இருக்கிறது. அந்த சுக்கிரன் தான் உடல்நல குறைகளை எல்லாம் போக்கக்கூடியவர். அந்த சுக்கிர பகவானை நீங்கள் வழிபட்டு வந்தாலே உடல்நல குறைகள் எல்லாமே படிப்படியாக நீங்கும். அதை செய்தாலே போதுமானது. பயனுள்ள தகவல் சொன்னீங்க சார். நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கங்கம்மா. வணக்கம் சார், யார் பேசுறீங்க? பெரம்பலூர் மாவட்டத்தில் பேசுறேங்கம்மா. சொல்லுங்க சார், இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? என் பொண்ணுக்காக கேட்கணுங்கம்மா. அவங்க பெயர்? சுபாஷினி. சுபாஷினிங்கம்மா. டேட் ஆஃப் பர்த்? 4/8/2000ங்கம்மா. பிறந்த நேரம்? 4:40 பின்னிரவுங்கம்மா. ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன சார்? ராசி கன்னி ராசிமா, நட்சத்திரம் அஸ்தமா. ஓகே, என்ன சார் கேக்குறோம் இன்னைக்கு சுபாஷினிக்காக? +2 படிச்சிட்டு இருக்காங்கம்மா. கொஞ்சம் மந்தமா இருக்குங்கம்மா. என்ன துறைக்கு போவா, எப்படி படிப்பாங்க? ஓகே, கவலைப்படாதீங்க, கண்டிப்பா சார் இப்ப இதற்கான தீர்வுகள் கொடுப்பாரு, கேட்கலாம் சார். உங்களுடைய மகள் சுபாஷினிக்கு அவங்களுக்கு கன்னியா ராசி, அஸ்த நட்சத்திரம், வளர்பிறை பஞ்சமியிலே பிறந்திருக்கிறார். அதனால் இவருடைய வாழ்க்கையை பற்றி கவலைகள் உங்களுக்கு இருக்குமானால் வாராகி அம்மனை வழிபட வேண்டும். நீங்க இதே மாதிரி பஞ்சமி தினம் வருகிற போது வாராகி அம்மனை வழிபட்டாலே இவர் வாழ்க்கையிலே வசந்தம் வீசும், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. இவருடைய ஜாதகம் பார்த்தீங்கன்னா, இவருக்கு சனி பகவான் இவருடைய ஜாதகத்திலே ரிஷபத்தில் இருக்கிறார். இவருக்கு கட்டடக்கலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், டெக்னிக்கல் எஜுகேஷன் படிக்க வைத்தீர்களானால் மிகச்சிறந்த முன்னேற்றம் உண்டாகும். உங்கள் குழந்தையுடைய வாழ்க்கையை பற்றி அச்சம் தேவையில்லை. மிகச்சிறந்த எதிர்காலம் அவருக்கு காத்து கொண்டிருக்கிறது. நல்ல படிப்பு வரணும் அப்படின்னா இவர் என்ன செய்யணும்னா, புதன்கிழமை அன்று இவர் சரஸ்வதி அந்தாதி படிக்கலாம். இல்லாவிட்டால் ஹயக்ரீவரை வழிபட்டு கொண்டு வந்தாலும் நல்ல படிப்பு அமையும், வெற்றிகரமான எதிர்காலம் அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம் சார், யார் பேசுறீங்க?
ராஜசேகர் மேடம், கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் தாலுக்கு மேடம். சொல்லுங்க சார், இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக தான் மேடம். உங்க டேட் ஆஃப் பர்த்? 8/4/1982. பிறந்த நேரம்? 9:52 ஏஎம்மா பிஎம்மா? AM மேடம். ஓகே, ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன சார்? கன்னிராசி அஸ்தம் நட்சத்திரம். என்ன சார் கேட்கணும் உங்களுக்காக? மேடம், நான் வந்துட்டு படிச்ச படிப்பு டிஸ்கன்டினியூ பண்ணிட்டேன். வேலைக்கு போனதும் ரெகுலரா போக முடியல. ஓகே சார், கவலையே படாதீங்க, இது எல்லாத்துக்குமான தீர்வுகள் இப்ப சார் சொல்லுவாரு, கேட்கலாம். நண்பரே, உங்களுடைய ஜாதகத்துல உங்களுக்கு வந்து கன்னியா ராசி, அதுலயும் பாத்தீங்கன்னா சந்திரன் சனி சேர்க்கை இருக்கிறது. யாருக்கெல்லாம் இப்படி சனி பகவான் சந்திரனோடு சேர்க்கை விட்டிருக்கிறார்களோ எல்லோருமே இதை பதிலை கவனித்துக் கொள்ளலாம். மனதிலே ஒரு உற்சாக குறைவு இருக்கும். வாழ்க்கையில் நமக்கு வேலையில நமக்கு ஒரு இழப்பு வந்துருச்சு, இந்த விஷயம் மட்டுமில்லை, எதை எடுத்தாலுமே ஒரு உற்சாக குறைவு, மன நிம்மதி குறைவு இருக்கும். இப்படிப்பட்டவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், அருகிலே உள்ள ஒரு அம்மன் ஆலயத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும். அந்த அம்மனுக்கு நல்லெண்ணெயினாலே தீபம் ஏற்றி வர வேண்டும். ஒவ்வொரு திங்கட்கிழமையும் அம்மனுக்கு நீங்கள் விரும்புகிற நேரத்திலே நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி கொண்டு வந்தாலே அற்புதமான பலன்கள் அமையும். செய்யக்கூடிய தொழிலாக இருந்தாலும் வெற்றி உண்டு, நல்ல வேலையும் அமையும், கவலைப்பட தேவையில்லை. அழைப்பிற்கு நன்றி சார். ஒவ்வொருத்தருக்கும் பாத்தீங்கன்னாக்கா வாழ்க்கையில ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள், ஒவ்வொரு விதமான கஷ்டங்கள்னு சொல்லலாம் இல்லையா? இந்த கஷ்ட காலத்துல அதிலிருந்து விடுபடுவதற்கு, மனோதைரியம் தருவதற்கும், வாழ்க்கையில தைரியம் தருவதற்கும் ஏதாவது பரிகார முறை எங்களுக்காக சொல்லுங்க சார். பொதுவாகவே இந்த மனசு கஷ்டம் ஏன் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜாதகத்துல சந்திரன் பாதிக்கப்பட்டிருந்தால்தான் மனசு கஷ்டம் வரும். மனோகாரகன் அப்படின்னு சந்திர பகவானை சொல்றோம். அப்போ அவருக்குரிய பரிகார முறைகள் செய்தால் எப்படிப்பட்ட துன்பமாக இருந்தாலும் விலகும். உதாரணமா சந்திராஷ்டமம் வரும்போது புதிய காரியங்கள் செய்யாதவங்க சொல்றோம். இன்றைக்கு நீங்க வந்து பிறந்தது திருவாதிரை நட்சத்திரம் வச்சுக்கோங்க, திருவோண நட்சத்திரம் வர இன்னைக்கு மட்டும் கவனமா இருக்குங்கிறோம் மகர ராசி வரும்போது. இப்படி ஒரு கணக்கு. அதனால சந்திர பகவான் 8ஆம் இடத்திற்கு சென்று பாதிக்கப்பட்டார், சந்திராஷ்டம தினம், நீங்கள் எச்சரிக்கையா இருக்குன்னு சொல்றோம் இல்லையா? இதே மாதிரி ஜாதகத்திலே சந்திரன் நீச்சமாக இருக்கக்கூடியவர்கள், அதே மாதிரி சந்திரன் பாதிக்கப்படக்கூடிய நாட்களிலே இருக்கக்கூடியவர்களுக்கு பிரச்சனை வருகிறது. இவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, அந்த சந்திர பாதிக்கப்பட்டவர்கள் இளநீர் சாப்பிட்டு வந்தாலும் பிரச்சனைகள் குறையும். வீட்டிலிருந்து வெளியே செல்கிற போது பெற்ற தாயை வணங்கிவிட்டு சென்றாலும் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் குறையும். பொதுவாகவே சந்திரனை வழிபடுங்கள், மனசு கஷ்டங்கள் விலகும். சார், உங்களுடைய ஒரு தனித்துவமே என்னன்னாக்கா ரொம்ப எளிமையான பரிகார முறைகள் எங்களுக்காகவே சொல்லிட்டு இருக்கீங்க சார். நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, நான் கீதா பேசுறேன், திருச்சியிலிருந்து. சொல்லுங்கம்மா, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? என் தம்பிக்காக கேட்கணும். கும்பராசி, அவிட்ட நட்சத்திரம், 11 இருக்காருன்னா. ஓகே, உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 20/10/99. மீண்டும் ஒரு முறை சொல்லுங்கம்மா. 20/10/99. ஓகே, பிறந்த நேரம்? பிறந்த நேரம் வந்து 11:50. ஏஎம்மா இல்ல இரவாமா? அம்மா 11:50 காலையா இரவாமா? மதியமா இரவா? காலையில மார்னிங். ஓகே, என்னம்மா கேட்கணும் உங்க தம்பிக்காக? அப்பாவுக்கு வந்து ஒர்க்கே இதாக மாட்டேங்குது. தம்பி படிப்பும் இதா இருக்கு, ஸ்லோவா இருக்கு. ஓகே அம்மா, கவலைப்படாதீங்க, சரி இப்ப இதற்கான தீர்வுகள் கொடுப்பாரு, கேட்கலாம். அதாவதுமா, உங்க சகோதரருடைய ஜாதகத்திலே இவர் ஜாதகம் பார்த்தீங்கன்னா அவர் அவிட்ட நட்சத்திரம், அது கும்பராசி இல்லையா? இவருக்கு ஜாதகத்துல பித்ரு தோஷம் இருக்கிறது. பித்ரு தோஷம்னா இவருடைய ஜாதகப்படி சூரிய பகவான் பாதிக்கப்பட்டிருக்கிறார். அதற்காக என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அருகிலே இருக்கக்கூடிய சிவன் ஆலயத்திற்கு சென்று சிவனுக்கு ஞாயிற்றுக்கிழமைகளிலே தீபம் ஏற்றி வர வேண்டும். ஒரு தீபம் 10 தீபம் இப்படிதான் எண்ணிக்கை கணக்கு. உங்களால் முடிந்தால் 10 தீபம் ஏற்றலாம், இல்லாட்டி ஒரு தீபம் ஏற்றினாலும் இணையான பலன்கள் கிடைக்கும். அப்படி சிவபெருமானை வழிபட்டு வர சொல்லுங்கள். உங்கள் தந்தைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் விலகும். நீங்கள் யாருக்கு குறிப்பிட்டீர்களோ அவருக்கு இருக்கக்கூடிய எந்த பிரச்சனையாக இருந்தால் விலகுவதை கண்கூடாக காண்பீர்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க. யார் பேசுறீங்க? மேடம், சுரேஷ் மேடம். எங்க இருந்து கால் பண்றீங்க சார்? திருப்பூர் மேடம். சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக மேடம். உங்க டேட் ஆஃப் பர்த்? 5/3/1986 மேடம். பிறந்த நேரம்? பிறந்த நேரம் புதன் இரவு 11:45. ஓகே, ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன? ராசி தனுசு ராசி, விருச்சிக லக்னம், புராண நட்சத்திரம். என்ன சார் கேட்கணும் உங்களுக்காக? சார், திருமணம் மேடம். திருமணம் குறித்து தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? சார் இப்ப கணித்து சொல்வாரு, கேட்கலாம். நண்பரே, உங்களுடைய ஜாதகத்திலே நீங்கள் உங்களுடைய லக்னம் ரிஷப லக்னம் என்று இதில் வருகிறது. சந்திரன் 8ஆம் இடத்திலே இருக்கிறார். பொதுவாகவே சந்திராஷ்டம
அமைப்புடைய ஜாதகம் உங்களுடைய ஜாதகம். அதாவது மனம் ஒரு நிலையில் இல்லை. ஒவ்வொரு நேரத்திலும் ஒன்று நினைச்சது மனசை குழப்பிக்கிறது. மனதை செம்மை செய்யுங்கள். மனம் அது செம்மையானால் மந்திரங்கள் செபிக்க தேவையில்லை இல்லையா? நீங்கள் வாழ்க்கையிலே நிம்மதியாக இருக்க மனசு செம்மையாக வச்சுக்கோங்க. இதுக்கு நீங்க என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா, பூராட நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறீங்க, பெண் தெய்வம் ஒன்றை வழிபட்டு கொண்டே வாருங்கள். தினமும் உங்கள் வீட்டிலேயே பெண் தெய்வம் படத்தை வைத்துக் கொண்டு அதற்கு தீபம் ஏற்றி வாருங்கள். மன நிம்மதி உண்டாகும். உங்கள் ஜாதகப்படி நீங்கள் செய்யக்கூடிய இந்த பரிகாரமே திருமணத்திற்கும் போதுமானது. 2018 வருடம் திருமணம் கைகூடும். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கங்க. வணக்கம்மா, யார் பேசுறீங்க? நாங்க மன்னார்குடியிலேருந்து பேசுறோங்க. சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காகவும் தம்பிக்காகவும் கேட்கணும். ஓகே, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 26/11/87. பிறந்த நேரம் 3:10 PM. ராசி மற்றும் நட்சத்திரம் என்னமா? ஜோகிசின் திருவோண நட்சத்திரம், மகர ராசி. என்னமா கேட்கணும் உங்களுக்காக? திருமணம் தள்ளி போகுது, வேலை கிடைக்குமா? கவர்மெண்ட் ஜாப் டீச்சர் ட்ரைனிங் முடிச்சுட்டேன். கண்டிப்பா சரிப்பா கணித்து சொல்வாரு, கேட்கலாம். அதாவது இவருக்கு கன்னியா லக்னம், மகர ராசி என்று அமைகிறது. அரசு வேலை என்று முயற்சி செய்வதை விட இவர் தனியாக தொழில் எடுத்து செய்வதுதான் இவர் வாழ்க்கையிலே மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். உங்க ஜாதகத்தில் இல்லாத ஒரு அமைப்புக்கு கஷ்டப்படுறதை விட இருக்கக்கூடிய விஷயத்துக்கு முயற்சி பண்ணுங்க. தொழில் செய்ய முயற்சி செய்தால் மிகப்பெரிய வெற்றிகளை பெறலாம். இப்பொழுது 9ஆம் இடத்திலே இவர் ராசிக்கு 9ஆம் இடத்திலே குரு பகவான் இருக்கிறார். குருவுடைய அருள் திருவருளாக இருக்கிறது. நன்றாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் செய்த தொழிலிலே மிகப்பெரிய வெற்றி பெறலாம். ஒன்று, திருமணம் கொஞ்சம் தாமதமாகத்தான் இவருக்கு வருகிறது. இந்த திருமணம் விரைந்து நடப்பதற்கு சரியான பரிகாரங்கள் செய்யப்படாமல் இருக்கிறது. அங்காள பரமேஸ்வரியை வெள்ளிக்கிழமைகளிலே இவர் வழிபட்டு கொண்டு வந்தால் மிக விரைவிலே திருமணம் நிச்சயமாகும். அழைப்பிற்கு நன்றி. சார், இப்போ வந்து திருமணம் அப்படிங்கறது பார்த்தோம் இல்லையா? அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னாக்கா நல்லா படிச்சு நல்ல வேலை இருந்தாதான் நல்ல திருமணம் நிச்சயமாகும். சோ இந்த படிக்கணும் அப்படின்னு வரும்போது பாத்தீங்கன்னா இப்போ வந்து எக்ஸாம் டைம் வந்தாச்சு. நம்ம வந்து நல்லா படிச்சு நல்லா அதை போய் நல்லா எழுதி நல்ல வெற்றிகரமான மார்க்ஸ் வாங்குறதுக்காக ரொம்ப டக்குன்னு எங்களுக்கு ஒரு பரிகார முறை சொல்லுங்க சார். அருமை. அதாவது ஜாதகத்திலே புதன் பகவானுக்கு ஊக்கம் கொடுத்தீர்கள் என்றால் உங்க வாழ்க்கை உயர்வடையும். நீங்கள் செய்ய வேண்டியது புதன்கிழமைகளிலே நீங்க ஓம் புதனே போற்றி என்று குழந்தைகள் 11 முறை சொல்லுங்கள். படிப்பிலே நல்ல முறையிலே சிறந்து விளங்குவார்கள். அற்புதமா சொன்னீங்க சார். நீங்க ஜோதிடம் குறித்த நிறைய விளக்கங்கள் கொடுத்தீங்க. நிறைய பேருடைய கேள்விகளுக்கு தெளிவான பதில்களும் கொடுத்தீங்க. மிக்க நன்றி. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஜோதிடம் குறித்த நிறைய விளக்கங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் ஜோதிடம் குறித்தும் ஜோதிடம் சார்ந்த பல பரிமாணங்கள் குறித்தும் மிக தெளிவான விளக்கங்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்க போறோம். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.